சென்னை வேளச்சேரியில் முறையாக மூடப்படாத கழிவுநீர் கால்வாய் பள்ளத்தில் மாநகர பேருந்து சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். வேளச்சேரியிலிருந்து தரமணி சாலை வழியாக எஸ்ஆர்பி டூல்ஸ் செல்லும் சாலையில் அந்த மாநகர பேருந்தானது கழிவுநீர் கால்வாய் பள்ளத்தில் சிக்கியதன் காரணமாக அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்லாமல் அந்த வழியாக செல்லக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பதற்றத்திலேயே வாகனங்களை செலுத்தக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கின்றது. சமீபத்தில் தான் தரமணியில் ஏற்பட்ட அந்த ஒரு கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட அந்த விரிசலின் காரணமாக மணல் சரிவு ஏற்பட்டு அந்த ஏற்பட்ட பள்ளத்தில் ஒரு கார் உள்ளே சென்ற ஒரு காட்சியை நாம் பார்த்திருந்தோம். அது போலவே கிட்டத்தட்ட தற்போது இந்த வேளச்சேரியிலிருந்து செல்லக்கூடிய அந்த சாலையில் கழிவுநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட அந்த பள்ளத்தை சரிவர மூடாமல் மணலை மட்டும் போட்டுவிட்டு அப்படியே அதனை விட்டிருக்கின்றனர். அதன் காரணமாக அந்த வழியாக சென்ற மாநகர பேருந்து, அதாவது 570 என்ற எண் கொண்ட அந்த ஏசி மாநகர பேருந்து அந்த கழிவுநீர் பள்ளத்தை மூடி இருந்ததன் மேல் சென்ற போது அதில் ஏற்பட்ட சரிவு காரணமாக அந்த பஸ் ஆனது அந்த இடத்திலேயே சிக்கிக் கொண்டது. கிட்டத்தட்ட 50 பேர் பயணித்த அந்த பேருந்தில் உள்ளே இருந்தவர்கள் அனைவரும் பதற்றம் அடைந்து கீழே இறங்கி அவர்கள் சென்றுவிட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது வரையிலும் அந்த மாநகர பேருந்தை மீட்க முடியாமல் மாநகர போக்குவரத்து ஊழியர்களும் தற்போது போராடி வருகின்றனர். இன்று காலையில் அந்த பேருந்து உள்ளே விழுந்த போதே ஒரு வாகனத்தை கொண்டு வந்து சங்கிலியால் கட்டி இழுக்க முயன்ற போது கூட அதனை எடுக்க முடியாத காரணமாக அந்த பேருந்தானது அங்கேயே நின்று கொண்டிருப்பதனால் தொடர்ந்து அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசலானது அதிகமாகி இருக்கின்றது. இதுபோல கழிவுநீர் கால்வாய்களை அமைக்கும் போதும் அவற்றை அமைத்த பிறகும் அந்த இடத்தில் வாகனங்கள் செல்லும் அளவிற்கு அந்த சாலை தரமானதாக இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் என்பதும், அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த மணல் சரியாக அந்த சாலையுடன் சேர்ந்து அமையும் வகையிலும் அதனை பேரிகார்டு அமைத்து அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சூழலும் இருக்கின்றது. ஆனால் இதனை முறையாக பின்படுத்தாததன் காரணமாகவே அந்த இடத்தில் இதுபோல மாநகர பேருந்து சிக்கியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.